ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் இருக்கிற முதல் பருவத்தில் இயல் 1 வளர் தமிழ் இதோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட், தொன்மை என்னும் இச்சொல்லின் பொருள் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பழமை. அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒன் வேர்ட், இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து இடது ப்ளஸ் புறம்னு வரும். இதில் ஆன்சர் வந்து கொடுக்கல. நம்ம ஆப்ஷன் ஆ வந்து நோட் பண்ணிக்கலாம், இடை ப்ளஸ் புறம்னு. இல்லைனா ஆப்ஷன் இயன்னா கூட வரும். இது என்னென்ன வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க லாஸ்ட்டாக. அடுத்து மூணாவது ஒன் வேர்ட், சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் எழுதிக்கோங்க, சீர்மை ப்ளஸ் இளமை. அடுத்து நாலாவது ஒன் வேர்ட், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிலப்பதிகாரம். அஞ்சாவது ஒன் வேர்ட், கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் இருக்குது பாருங்கள், கணினி தமிழ். ஆறாவது ஒன் வேர்ட், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார். ஆன்சர் வந்து பாரதியார். அடுத்து லாஸ்ட் ஒன் வேர்ட், மா என்னும் சொல்லின் பொருள் டேஸ். ஆன்சர் வந்து விலங்கு. அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் பாருங்கள், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஸ். ஆன்சர் வந்து மொழி. ரெண்டாவது ஒன் வேர்ட், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் டேஸ். ஆன்சர் வந்து தொல்காப்பியம். மூணாவது, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஆன்சர் வந்து எண்களின். அதுக்கடுத்து சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் பாருங்கள், தனிச்சிறப்பு. ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க, தமிழ் தனிச்சிறப்பு உடையது. ரெண்டாவது, நாள்தோறும். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, நாம் நாள்தோறும் நூல்கள் படிக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், குருவினா. ஃபஸ்ட் கொஸ்டின், தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 5ல் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4 வரி. அதில் ரெண்டாவது வரியில் நோட் பண்ணிக்கோங்க, இலக்கியம் தோன்றிய. அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்த பேஜ் பாருங்கள், எளிய மொழிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, தொன்மையான மொழி என்பதை உணரலாம். அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இதில் அந்த அல்லவான் கொஸ்டின் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் அடிச்சுக்கோங்க. அடுத்தது குருவினா இரண்டாவது கேள்வி, நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. கீழே வந்து எழுதிக்கோங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, நீலகேசி, சூளாமணி. நான் வந்து இவ்வளோ தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சாலும் நீங்கள் அதையுமே கூட எழுதிக்கலாம். இதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிறுவினா. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல் சீர்மை மொழின்னு இருக்குது, அதில் செகண்ட் பரலேருந்து குறிச்சிக்கோங்க. உயர்திணை அக்ரிணை என இருவகை திணைகளை அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி பாருங்கள், சீர்மை மிக்கு நமது தமிழ் மொழிக்கு அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், அல்லாத காய் பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் என வழங்கினர். அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது சிறுவினா இரண்டாவது கேள்வி, தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 5ல் தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. குறிக்க ஆரம்பிச்சுட்டு கடைசி பாருங்கள், என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது பாடல் வரையும் சேர்த்து தான் எழுதணும். இது ஃபுல்லாமே வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிறுவினா மூணாவது கேள்வி, தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. நான் இது ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக குறித்து கொடுக்க, நான் சொல்கிற மாதிரி குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த உலக மொழிகள் பலவற்றுள், அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து மூணாவது வரி பாருங்கள், அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். அது வரைக்கும் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக குறிச்சிக்கோங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து தமிழ் இலக்கியங்கள், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ரெண்டாவது வரி இருக்கு பாருங்கள், இனிமை கொண்டவை. அது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்து மூணாவது பாயிண்ட்டுக்கு எளிய மொழின்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அதில் உள்ள ஃபஸ்ட்டு வரி மட்டும் குறிச்சிக்கோங்க. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி, அதை மட்டும் குறிச்சிக்கோங்க. இது மூணாவது பாயிண்ட். அடுத்து நாலாவது பாயிண்ட்டுக்கு வளர்மொழியில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு. அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து சுட்டி காட்டும் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது வந்து நாலாவது பாயிண்ட். லாஸ்ட்டாக 5வது பாயிண்ட் வந்து
அறிவியல் தொழில்நுட்பம் மொழின்னு கொடுத்துருக்காங்களா ஹெட்டிங், அதில் 3வது வரியிலேருந்து குறிச்சிக்கோங்க. தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து தக்கவையாக உள்ளன அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 5வது பாயிண்ட். இதோட சிறுவினா 3க்கான ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. நம்ம நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சிந்தனை வினா. தமிழ்மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பதை பற்றி உங்கள் கருத்து யாது? தமிழ்மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா? காரணம் தருக. இந்த 2 கொஸ்டினுக்கானுமே ஆன்சர் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த உரைநடைக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.